KUTTOMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குட் டே. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்ச தயாரிப்பாளர், இயக்குனர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 படம் எடுக்கிறாங்கன்னா 99 படத்துக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. எடுக்கிறது தமிழ் திரைப்படமா இருக்கு. நல்ல நாள், குட் டேனா நல்ல நாள், அப்படி கூட ஒரு தலைப்பை வச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் இப்படி வச்சாங்கன்னு தெரியல புதுமுக இயக்குனர் அரவிந்த் அவர்கள். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோங்கிற பெல் பட்டன் அழுத்தினாதான் நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமியும். நீங்கள் உடனே அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, குட்டே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆடுகளம் முருகதாஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா மைனா நந்தினி, மைனாங்கிற கேரக்டர்ல சீரியல்ல நடிச்சு ஃபேமஸ் ஆனாங்களா நந்தினி, அவங்க நடிச்சிருக்காங்க. அப்புறம் புதுமுக கதாநாயகன் பிருத்திவிராஜ்னு ஒருத்தர், அவர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர். அவர் தான் அந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருக்காரு. கதாநாயகன் சொல்ல முடியாது, ஒரு குடிகாரன் ரோல் பண்ணியிருக்காரு. மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா, திருப்பூர் மாநகராட்சி, திருப்பூர், தமிழ்நாட்டில் திருப்பூரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்க பின்னல் ஆடை உற்பத்தி. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா பனியன் கம்பெனி, ஜட்டி கம்பெனிலாம் நிறைய இருக்கு. நானுமே திருப்பூர்ல 2009 காலகட்டத்துல டிகிரி முடிச்சுட்டு அங்க போய் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ஒரு தனி கதை, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம். இந்த கம்பெனில இவர் வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சம்பளம் கிரெடிட் ஆகல. மாச சம்பளம் பாத்தீங்கன்னா இவருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கிரெடிட் ஆகல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் அரசியல் பண்றாரு. சில பெண்களை வச்சு அவர் சமையல் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி சாப்பிட்றது, வைக்கிறது, இதெல்லாம் வேற ஏதோ தட்டி கேட்டிருப்பார் போல தெரியுது இந்த கதாநாயகன். அதனால சம்பளம் கிரெடிட் ஆகல. அப்புறம் முதலாளி சத்தம் போட்டு, மேனேஜர் சத்தம் போட்ட உடனே, அடுத்து நான் நீ உன் வேலையை பாரு, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு, எல்லாருக்கும் நீ ஏன் அட்வைஸ் பண்ற, நீ இவனை மிரட்டிடுறாங்க இந்த ஹீரோவை. இவர் என்ன பண்ணிடுறாரு, சம்பளம் அப்புறம் கிரெடிட் ஆயிருக்கு. பேசிக் மொபைல் தான் வச்சிருக்காப்புல. கிரெடிட் ஆனவுடனே வழக்கமா என்ன பண்ணுவாங்க, சம்பளம் என்ன பண்ணுவாங்க, ஒயின் ஷாப்ல போய் சரக்கு வாங்குறாரு. அளவுக்கு அதிகமா சரக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சரக்கு அடிச்ச உடனே வீட்டு வாடகை டைம் வந்துருச்சு. ஹவுஸ் ஓனர் கேட்ட உடனே, முறவாசலுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும், ஓ வீடு நீ கூட்டி பெருக்கி கோலம் போட்ட, நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும், 300 ரூபாய் எச்சா கொடுக்கணும்னு சொல்லி அங்க சண்டே ஆகி அவர் மண்டையை உடைச்சு செங்கலை எடுத்து எரிஞ்சு அங்க இருந்து இவர் கிளம்பிடுறாரு. போலீஸுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் போன் பண்ணிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு காலகட்டத்துல. இவர் அங்க இங்கேயும் போய் அலையிறாப்புல. ஒரு கட்டத்துல போலீஸே இவரை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இவர் தற்கொலை பண்ணிக்கிற போயிட்டு பாலத்து மேல நிற்கும்போது போலீஸுக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போய் இவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. கூட்டு போனா அங்கிருந்து தப்பிச்சிடறாப்புல. தப்பிச்சவர் என்ன பண்ணிடுறாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த வாக்கி டாக்கியும் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மையும் எடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. போனவர் மறுபடியும் இவரை போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, இவர் ஏன் போனாப்புல, இந்த குடிகாரனா இருந்த இவருக்கு குடிக்கக்கூடிய காரணம் என்ன, இந்த நாள் என்ன ஆச்சு, ஒரே நாள்ல நடக்கக்கூடிய கதை கிளைமேக்ஸ் என்னாச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட, குட் டே படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த புதுமுக கதாநாயகன் பிருத்திவிராஜ் இவர் இருக்கார். பாத்தீங்கன்னா இவர் ஒரு அப்படியே அச்சு அசல் ஒரு குடிகாரன் மாதிரியே நல்லா நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டர் அவ்வளவா பொருந்தி போயிருக்கு. அதாவது இப்போ நம்ம ஆக்ஷன், அடிதடி, காமெடி, அதுன்னு யூஸ்வலான திரைக்கதை இல்லாம கதை எங்கெங்கேயோ போகுது. அதாவது என்னன்னா, ஒரு நாள்ல அந்த குடிகாரன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்கிறத அழகா காமிச்சிருக்காரு இயக்குனர், புதுமுக இயக்குனர் அரவிந்த் அவர்கள். இந்த கதாநாயகமா நல்லா நடிச்சிருக்காரு. மைனா நந்தினி வரக்கூடிய ஆடுகளம் முருகதாஸ் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் நல்லா காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாப்ல சில காமெடி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாப்ல சில காமெடி சீக்வன்ஸ் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது குடியை கெடுக்கும், அதாவது மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை சொல்லியிருக்காரு புதுமுக இயக்குனர் அரவிந்தன் அவர்கள். இதை நீங்க சினிமாவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. இது ஒரு வாழ்வியல் அப்படிங்கிற மாதிரி நீங்க தேட்டர்ல போய் இந்த வாரம் ஒரு படம் பார்க்கணும், வாழ்வியல் படம் பார்க்கணும், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம இந்த படத்துக்கு போனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு 60-70% பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா படத்துல சின்ன சின்ன காமெடி இருக்கு, சில மெசேஜ் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம உங்களை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த குட் டே இன்னும் சில கரெக்ஷன்ஸ், செகண்ட் ஹாப்ல சில கரெக்ஷன்ஸ், சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் படம் பாத்தீங்கன்னா ஓகே தான், ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, குட் டே படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.